Chapter 10 Classes and Objects. Python அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான டேட்டாஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை வச்சு என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற லாங்குவேஜஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் C++ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் பைத்தான் அப்படிங்கிறதும் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற ரெண்டு கான்செப்ட் என்னென்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது. கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமோட பில்டிங் பிளாக்ஸ், சின்ன சின்ன பிளாக்ஸாக வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு பிளாக்கையும் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்டை வச்சு தான் கிளாஸில் இருக்க என்ன டீட்டெயில்ஸ் கிளாஸில் இருக்கோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை வச்சு ப்ராசஸிங்கை நம்ம செய்வோம். அந்த ப்ராசஸிங் அதை தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். டேட்டா அந்த வச்சு ப்ராசஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிளை பயன்படுத்தி தான். அது வந்து ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு கிளாஸ் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க வேல்யூஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம் அந்த கிளாஸுக்கு. அதுதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸில் அதில் இந்த வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, எது வந்து இன்ஸ்டன்ஸ், எது வந்து வேரியபிள், எது வந்து மெத்தட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பைத்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டை வச்சு தான் அதோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அந்த இன்டிஜர் வேரியபிள் எதோட ஆப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ட்டுங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்டாக தான் அது இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்து ப்ராசஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு கிளாஸோட கண்டிப்பாக ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் கோலன். அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம், என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வச்சு கூட ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். எத்தனை ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுதோ அத்தனை ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேரியபிள்ஸாக இருக்கலாம். அதாவது வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணலாம், இன்சலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது ஆட் பண்ணுறது மாதிரி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸிங் பண்ணலாம், லூப் யூஸ் பண்ணலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளாஸ் வந்து இண்டென்டேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். எங்கே கிளாஸ் ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு நம்ம C++ல பார்த்தோன்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதும் எங்கே முடியுதோ அங்கே வந்து க்ளோசிங் கர்லி பிரேஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால இண்டென்டேஷன் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அதே தெரியும், இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு. அதனால கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா இண்டென்டேஷன் கொடுக்கணும் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸில் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸில் வேல்யூஸ் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அந்த வேல்யூஸை சில வேரியபிள்ஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த வேரியபிள்ஸ் வந்து கிளாஸ்க்குள்ளே பயன்படுத்தும் போது அந்த வேரியபிள்ஸ் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ வந்து x y அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். இதுக்கு 10
20 அப்படின்னு அசைன் பண்ணுறோம். இது வேல்யூஸ். இந்த xy வந்து வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே பயன்படுத்துகிறோம். நார்மலாக யூஸ் பண்ணோன்னா அது வேரியபிள். ஒரு கிளாஸ்க்குள்ளே இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா இது இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். கிளாஸ்க்குள்ளே அந்த வேரியபிள்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம அந்த கிளாஸில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரியபிள்ஸ் கிளாஸ் வேரியபிளும் மெத்தடும் சேர்ந்தது அந்த கிளாஸோட மெம்பர்ஸ். கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரியபிள்ஸ் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வேரியபிள்ஸ் என்ன வேல்யூ வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூஸ், அண்ட் தென் அது என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது கிளாஸோட மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, வேரியபிள்ஸும் அந்த மெத்தட்ஸும் ரெண்டையும் நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். வேரியபிள்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து எந்த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல நமக்கு கிளாஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் கிளாஸ் கொடுக்கணும், பிகினிங்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எங்கே தேவையோ அங்கேயெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. சாம்பிள் தான் நம்ம கிரியேட் பண்ண கிளாஸோட பேர். நெக்ஸ்ட்டு கோலன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 20. இப்போ என்ன பண்ணும், எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு வந்து 10, ஒய்க்கு 20 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணும். ஜஸ்ட் வேரியபிள்ஸ் வந்து அசைன் வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ் மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கிளாஸ். இந்த xy வந்து கிளாஸோட வேரியபிள்ஸ். இங்கே மெத்தட்ஸ் எதுவுமே கொடுக்கல. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கிளாஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கூட கிரியேட் பண்ணலாம்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ண கிளாஸ் தான் இது. இந்த xyயை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. எதை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண உடனேயே அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸ் ஆப்ஜெக்டை அதை கிரியேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. உடனே என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணணும். என்ன ஃபார்மேட் அதுக்கு, ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். இந்த ப்ராக்கெட் சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் நேம் நம்மளாம் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்து என்ன கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ் நேம். அப்போ தான் என்ன பண்ணணும்னா அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை போய் ஆக்சஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம கிளாஸ் நேமையும் மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் கொடுக்கணும். நம்ம கிளாஸ் மெம்பர்ஸை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம்னா டாட் ஆப்ரேட்டர் தான் பயன்படுத்துகிறோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் கொடுத்தோம் இல்லையா. இப்போ கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ கிளாஸில் இருக்க அந்த கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் அப்படிங்கன்னு நம்ம ஆக்சஸ் ஆப்ஜெக்டை வந்து வச்சு நம்ம கிளாஸ் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த கிளாஸ்க்கு வந்து xy அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அந்த ப்ராசஸ். s ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்னு அந்த கிளாஸோட நேம் இருக்கு இல்லையா, சாம்பிள், அது கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம xyயை ஆக்சஸ் பண்ண போகிறோன்னா டாட் ஆப்ரேட்டர், இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டாட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் value of x equal to s dot x.
s dot x. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த s dot xல அந்த வேல்யூ 10 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு s dot y. s dot yல அந்த வேல்யூ 20 வந்து அசைன் ஆயிடும். இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா s அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம அந்த கிளாஸ் மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறோம். s dot y is equal to 20. Value of x and y is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 10 plus 20 30 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். 10 plus 20 30 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்லாம் வெறும் எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கிளாஸில் இருக்க அந்த கிளாஸ் வேரியபிள்ஸ், இதுதான் கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். இது அதை வச்சு செய்கிற ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் கிளாஸோட மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் இதுதான் கிளாஸோட மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த தியரிஸ், முன்னாடி பார்த்த தியரிஸ் இது எல்லாமே. கிளாஸ் வேரியபிள்லாம் என்னென்னு பார்த்தோம், மெத்தட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் லெவலில், இந்த ப்ரோக்ராம் லெவலில் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், எல்லாமே இந்த டோட்டலாக இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெத்தட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. மெத்தட்ஸ் அதில் வந்து வேரியபிள்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ நம்ம மெத்தட்ஸ் பற்றி பார்க்குறோம். மெத்தடோட ஃபஸ்ட் நம்ம நார்மலாக வந்து மெத்தட் வந்து ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நார்மலாக டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுப்போம், க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் கிளாஸ் மெத்தட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னவாக இருக்குன்னா செல்ஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஃப் ஆர்குமெண்ட்டாக தான் அது எல்லா மெத்தட்லேயுமே செல்ஃப் ஆர்குமெண்ட் இருக்கும். நம்ம வந்து வேல்யூஸை வந்து அனுப்பி தான் ப்ராசஸ் பண்ணணும், அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெம்பர்ஸ்க்கு தேவையான வேல்யூஸை அனுப்பி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. செல்ஃபாக கிளாஸ்லையே அது எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கும், கிளாஸில் இருக்க வேல்யூஸே எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிக்கும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, no need to pass argument when we call method. Python provides its value automatically even method takes no arguments. இந்த மெத்தட் வந்து ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் போனால் கூட செல்ஃப் வேல்யூ எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ 2 வேல்யூஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ராசஸ் பண்ண அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே வந்து 2 ஆர்குமெண்ட்ஸை தான், செல்ஃபையும் எடுத்துக்கும் 2 ஆர்குமெண்ட்ஸாக தான் எடுத்துக்கும். நம்ம அனுப்புகிற வேல்யூவும் எடுத்துக்கும், 2 அங்கே ஏற்கனவே செல்ஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மெத்தட்ஸில் செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணோம். நம்ம வேல்யூஸ் எதுவுமே அனுப்பலை அப்படின்னா அங்கே கிளாஸ்க்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இது. கிளாஸ் வேரியபிளை நம்ம மெத்தடில் டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கிளாஸ் நேம் டாட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தி தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். கிளாஸ்க்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ் பயன்படுத்த போகிறோன்னா அந்த மெத்தட்ஸில் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம டாட் ஆப்ரேட்டர் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், செல்ஃப் வச்சுட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 அதோட வேல்யூஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து ப்ராசஸ் டெஃப் அப்படின்னு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுதுன்னா இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா 3 மார்க்கையும் ஆட் பண்ணுது. ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் சம் கண்டுபிடிச்சிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி சம்மையும் ஆவரேஜையும் டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் ப்ரோக்ராம். நம்மளோட ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்கும், கிளாஸ் வந்து பார்த்தாச்சு, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ். இதை பார்த்த உடனே நம்ம டைரெக்டாக நமக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வந்துடும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துடும் எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் இந்த கிளாஸில் இருக்க மார்க் 1 மார்க் 2 இது எல்லாமே இந்த எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ எஸ் டாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்கு ப்ராசஸ் பண்ண போகும். இந்த இடத்துல செல்ஃப் நம்ம எந்த வேல்யூஸும் இங்கேருந்து அனுப்பலை, இந்த இடத்துலேருந்து எந்த வேல்யூமே எடுத்து அனுப்பலை. அப்போ இங்கே செல்ஃப்னு கொடுத்ததுனால இந்த கிளாஸ் உள்ளே இருக்க இந்த மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இதை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்குள்ளே
வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது கிளாஸ் நேமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல ஒரு பாயிண்ட்டு. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் கிளாஸ் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3 கிளாஸ்க்குள்ளே அந்த மெத்தட்ஸ்குள்ளே கொடுக்குற அந்த வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இந்த கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இது செல்ஃப் வேல்யூ, இந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள அந்த வேல்யூஸ் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஆட் பண்ணி சம் கண்டுபிடிச்சது. சம்மை வச்சுட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு சம் ஆவரேஜ் ரெண்டையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ப்ரோக்ராம் புரியுதா? ஒரு சார் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து எஸ்ன்னு க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது எஸ் டாட் ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்கு போகுது. நம்ம எந்த வேல்யூஸுமே கொடுக்கல. ஸோ கிளாஸில் இருக்க 3 வேல்யூஸையும் எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி சம் கண்டுபிடிக்குது. சம்லேருந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு சம்மையும் ஆவரேஜையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. இதுதான் செல்ஃப். நம்ம வேல்யூஸ் எதுவும் அனுப்பலை அப்படிங்கிறதுனால அது எடுத்து செல்ஃபாக கிளாஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரோக்ராமில் நம்ம வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமில் முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமில் நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணலை. இந்த ப்ரோக்ராமில் நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து கிளாஸ் ஆட் ஈவன் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறோம். அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஆட் ஈவன் சொல்லி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கான ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல n is equal to add even. இதோட ஆப்ஜெக்ட் வந்து இப்போது n. ஸோ ஆட் ஈவன்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ யூசர் கிட்டேருந்து வேல்யூ கேட்குறாங்க. யூசர் வந்து ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறாங்க வச்சுக்கோமே, 10 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இந்த 10ஐ எடுத்துகிட்டு இந்த செக்குங்கிற ஃபங்க்ஷனுக்கு ப்ராசஸ் பண்ண போகும். n டாட் செக் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு நம்ம கொடுத்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். 10 அப்படிங்கிற வேல்யூ எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். n டாட் செக் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு செக் ஃபங்க்ஷனுக்கு போகும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஏற்கனவே நம்ம இங்கேருந்து வேல்யூஸை தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துக்கும். நம்ம ஒருவேளை இங்கே வேல்யூ கொடுக்கலனா தான் கிளாஸ் வேரியபிள் எடுத்து ப்ராசஸ் பண்ண போகுது. நம்ம இங்கே வேல்யூ கொடுத்து அனுப்பியாச்சு. ஸோ 10 மாடுலஸ் 2 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கிறதுனால ரிமைண்டர் தான் கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 0 ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூனா பிரிண்ட் பண்ணும். என்னென்னு பிரிண்ட் பண்ணும்? நம்ம கொடுத்த நம்பர் 10 இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் செல்ஃபும் கொடுத்துருப்போம், நம்ம கொடுக்குற வேல்யூவை அனுப்பியிருப்போம். நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கே எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பயன்படுத்துகிறோம்? 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் பயன்படுத்தணும். செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்தணும்.